500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு காரணமாக சேலத்தில் திருமண விழாவை நடத்திய குடும்பத்தினர் பெரும் பாதிப்புக்குள்ளாகினர். இதுகுறித்து சேலத்தில் உள்ள நம்முடைய செய்தியாளர் அளித்த கூடுதல் தகவலை இனி கேட்கலாம். நான் இப்போ நின்றுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திருமண மண்டபம் நின்றுட்டுருக்கேன். அதாவது தற்போது இந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட இந்த நிலையில் தற்போது திருமணம் நடைபெற்றது. தற்போது இந்த மணமகள் வாழ்த்துக்கள் தற்போது அவங்களுடைய உறவினர் வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த மத்திய அரசுடைய இந்த அறிவிப்பு இவங்களை எந்த வகையில் பாதிச்சிருக்குன்னு சொல்லி அப்புறம் பொண்ணுடைய அப்பா நம்மகிட்ட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார், இந்த மத்திய அரசுடைய இந்த திடீர் அறிவிப்பால் நீங்கள் உங்கள் திருமண வீட்டில் எந்த மாதிரியான சிரமங்களை நீங்கள் சந்திச்சிங்க? நீங்கள் சிரமங்கள்னு சொல்கிற அளவுக்கு நிறைய சிரமங்களாக இருக்குங்க. அரசு அறிவித்தது ஒரு நல்ல கொள்கையாக இருந்தால் கூட இன்றைக்கி நம்ம வெளியூர்லேருந்து நாங்கள் வந்திருக்க வரவங்கள்ட்ட இல்லை ஒரு அது அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய பணம் கூட கொடுக்குறவங்களா 500, 1000 கொடுக்குறாங்க. திரும்ப போகும்போது பணத்துக்கு செலவுக்கு பணமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, மாமா நீங்கள் பணம் திருப்பி கொடுங்க, சில்லறை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் டீ கடைக்கு போக முடியல, ஒரு பொண்ணுக்கு பூ வாங்க முடியல. நிறைய ஒரு டீ கடை ஒரு ஆட்டோவில் பஸ்ஸே ஏற்றினா கூட ஆட்டோக்கார 500 வாங்க மாட்டேங்கிறாரு. இப்போ மண்டபத்துக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா கூட சம்மந்தக்காரவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அந்த பணத்தை கொடுக்குற கூட அவங்க ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்க வேண்டாமாம்மா நீங்கள் வச்சுக்கோங்க, கொடுக்குற போது கொடுங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப இந்த திடீர் அறிவிப்பு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. மத்திய அரசு மாற்று வழிகள் எதையாவது ஒரு சொன்னால்தான் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல எண்ணங்கள் அரசு மேலே வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. அது வேகமாக செய்யுங்க நீங்கள். அது சார், நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது உங்கள் திருமண இந்த முகூர்த்தத்தில் இப்போ மத்திய அரசு இந்த மாதிரி அறிவிப்பில் நீங்கள் நேற்று ஏதோ எந்த மனநிலையில் இருந்தீங்க? குறிப்பாக 500, 1000 ரூபா நோட் செல்லாது, உங்கள் திருமணம் நடக்க போகுது, அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுங்க? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கெஸ்ட் எல்லாமே 500,000 மொய் வச்சுட்டு போனாங்க. அப்புறம் வச்சுட்டு போயிட்டு மறுபடியும் எங்கிட்ட எங்கிட்டே வாங்கிட்டு போனாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. அது ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிச்சைக்காரன் படம் லாஸ்ட்டு 1 மந்த் பேக் ஒரு படம் வந்தது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிச்சைக்காரனோட ஸ்டேட்மெண்ட் இப்போ மோடி அறிவிச்சிருக்காரு. இதனால் ஃப்யூச்சரில் இந்த பிளாக் மணி இதாகிறது கம்மியாகிடும். இது ஒரு நல்ல இதுதான். குறிப்பாக இங்கே அதாவது சாப்பாடு எல்லாம் வாங்குறதுல அந்த மாதிரி பல வகையில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வகையில் நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்து எதை பயந்துட்டு இருந்தீங்களா? நீங்கள் முக்கியமாக பூ விஷயத்தில் ரொம்ப பயந்தேன். ஏன்னா பூ யாருக்குமே கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்தது. போனாலும் 500, 100 நோட் கொடுக்கும்போது எங்கள்கிட்ட சேஞ்சே இல்லைன்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதே போல் திருப்பி மாப்பிள்ளையோட அண்ணா நம்மகிட்ட இருக்காரு. சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த திருமணத்தை எந்த மாதிரியான சிரமங்கள்லாம் நீங்கள் நேரில் பார்த்தீங்க? நீங்கள் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா சார், நமக்கு எல்லாரோட திருமணம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை நான் கேட்டு, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு 20,000 பணம் தரணும், வாங்க சார் வாங்கிக்கோங்க அப்படின்னா, இல்லைங்க வேணாம், எனக்கு 1 வீக் கழித்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு வகையில் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பட் ஏன்ட்டுக்கிற 500, 1000 உடனே சரி பண்ண முடியும், எப்படி எங்கே போய் மாற்றுறது? அவருக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இல்லைங்களா? 100 நோட்டு எல்லாமே மறுபடியும் அடுத்த வாரம் கேட்கும்போது நம்ம எப்படி இதை ரெடி பண்ணுறது? உடனே 400 ரூபா போய் உடனே பண்ண முடியாது, 2 நாள் 3 நாளில் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு உத்தரவுலாம் பண்ணியிருக்காங்க, நல்லது தான் இது. பட் சடனாக ஒரே நாளில் மிட் நைட்டில் டக்குன்னு இது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இது கிடையாது. ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு 3 days 2 days டைம் கொடுத்துருக்கலாம், அதை பண்ணலாம். இப்போ நாளைக்கு பேங்க் லீவு, இன்றைக்கி பேங்க் லீவு, எப்படி நம்ம மாற்ற முடியும்? ஸோ இது எல்லாமே ஒரு 3 days மினிமம் ஒரு கேப் விட்டுட்டு பண்ணியிருந்தால் கொஞ்சம் எல்லாமே மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருந்திருக்குங்க.